சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேனல். தெரியாததை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, டிஎன்பிசில இருந்து ஆனுவல் பிளானர் 2021 இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் இயரும் இதே மாதிரி டிசம்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அத மாதிரிதான் அது மோராலஸ் சேமா லாஸ்ட் இயர் எந்த மந்த் பண்ணாங்களோ அதே மந்த் தான் இந்த தடவையும் பண்ணியிருக்காங்க. இத பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணி ஸ்டடி பண்றது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதுக்காக தான் இந்த பிளானர் அவங்க முன்னாடியே கொடுத்துடுறாங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம் கூட தான். இதை பார்த்தோம் நம்ம ஒரு பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் நியூஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ், அதாவது குரூப் ஒன் வந்து நெக்ஸ்ட் இன்னும் 1 மந்த் கூட இல்லைங்க, இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது. குரூப் 1 எக்ஸாம் 3/1/2021 குரூப் 1 எக்ஸாம் வந்துருது. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அவங்களுக்கு 9/1/10/1 2 நாள் எக்ஸாம் டேட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. மேபி இது வந்து லாஸ்ட் இயரே சொல்லியிருப்பாங்க, அதனால பிரச்சனை இல்லை. தென் டென்டேட்டிவ் பிளான் என்னன்னா 2021 ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹெர்டிகல்ச்சர் அவங்களுக்கு ஜனவரியில இருக்கு. ஜனவரியில 2 எக்ஸாம் நடக்க போகுது. என்னன்னா ஹெர்டிகல்ச்சரும் அக்ரிகல்ச்சர் ரெண்டுமே ஜனவரியில் நடக்க போகுது. பிப்ரவரியில மொத்தம் 3 எக்ஸாம் நடக்க போகுது. என்னன்னா அக்ரிகல்ச்சரல் ஆபீசருக்கு 1, கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் அதாவது பிஇ அந்த மாதிரி முடிச்சவங்களுக்குள்ள எக்ஸாம் நடக்க போகுது. தென் அசிஸ்டன்ட் டெஸ்க்மேன் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த பப்ளிக் ஒர்க்ஸ் நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்துருப்போம் வேகன்சில, அவங்களுக்கு பிப்ரவரியில நடக்க போகுது. தென் மார்ச்ல 3 எக்ஸாம். என்னன்னா வெட்னரி அசிஸ்டன்ட், ஜூனியர் எபிகிராஸ்டிக் இன், தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். இந்த 3 இதுலயும் மார்ச்ல நடக்க போகுது. சரிங்களா? தென் ஏப்ரல்ல 1 2 3 4 5 எக்ஸாம் நடக்க போகுது. ஏப்ரல்ல 5 எக்ஸாம். பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்குலாம் நடக்க போகுது. தென் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ், இது கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் அது என்ன பார்த்தோம், சபார்டினேட் சர்வீஸ், இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ். சரிங்களா? தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வீஸ், கம்பைன்ட் ஜியாலஜி சர்வீஸ். ஓகேங்களா? இது ஃபுல்லா ஏப்ரல்ல இந்த எக்ஸாம்ஸ்ல நடக்க போகுது. தென் மேல வந்து ஒரு 4 எக்ஸாம் நடக்க போகுது. என்னன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட், தென் சிவில் சர்வீஸ். நம்ம ரொம்ப ஆவலா குரூப் 4க்கு அப்புறமா நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றது, குரூப் 4ல அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க தென் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே குரூப் 2ல தான் இருக்கும். குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட் அதுல தான் இருக்கும் மோஸ்ட்லி. அவங்களுக்குலாம் அதாவது குரூப் 4ல இப்ப செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா கூட நீங்க நெக்ஸ்ட் குரூப் 2A குரூப் 2க்கு படிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா மேல அந்த எக்ஸாம் நடக்க போகுது. மேலனா நெக்ஸ்ட், அதாவது இப்ப குரூப் 4ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கூட நீங்க குரூப் 2ல செலக்ட் ஆகி போறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்க இப்பயே பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். தென் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த எவாலுவேஷன் அதுக்கு வந்து மேல எக்ஸாம் நடக்க போகுது. ஜூன்ல அதே மாதிரி 4 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தென் ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர் இவங்களுக்குலாம் ஜூன்ல நடக்குது. ஜூலைல 4 எக்ஸாம். அது என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேடு 1, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேடு 3, கிரேடு 4, தென் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3. ஓகேங்களா? குரூப் 3 இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஆகஸ்ட்ல என்னன்னா 3 எக்ஸாம் நடக்க போகுது. குரூப் 5A சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் பை த டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸே எழுதிப்பாங்க போல அந்த எக்ஸாம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு, தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கிரிமினல் சைக்காலஜிஸ்ட். இது 3 எக்ஸாம் ஆகஸ்ட்ல. செப்டம்பர்ல பிசிக்கல் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் லா காலேஜ்ல, தென் பர்சரி இன் காலேஜியேட் எஜுகேஷன், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. எல்லாரும் குரூப் 4ல பாஸ் ஆனவங்க ஒரு 15,000 பேர். இதுக்கு பாஸ் ஆனவங்க ஒரு 1 lakh, குறைஞ்சது 1 lakh குரூப் 1க்கு ட்ரை பண்ணுவாங்க. குரூப் 2க்கு
டு 2A ஆனா இருக்கிற இத்தனை லட்சம் பேரும் குரூப் 4க்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க BAO. அது நெக்ஸ்ட் செப்டம்பர்ல வருது. இன்னும் நம்மளுக்கு எத்தனை 8 மந்த்ஸ் இருக்குது செப்டம்பர்ல எக்ஸாம் எழுதுற மாதிரினா. சோ நம்ம அதுக்குள்ள பிளான் பண்ணி படிச்சு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தென் வெகேஷனல் கவுன்சிலர் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு செப்டம்பர் நடக்குது. அக்டோபர்ல கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ்க்கு, தென் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன், தென் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் சோசியல் வெல்ஃபேர் இவங்களுக்கு அக்டோபர் நடக்குது. நவம்பர்ல யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் லெதர் ஆர் மேனேஜர் இன் மைக்ரோ சம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, then psychologist in prisoner and correctional department, accounts officer in treasuries. இது சூப்பரா போஸ்ட். இது அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் அவங்க எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இப்போ குரூப் 4ல போயிருக்கவங்க எல்லாம் இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் எழுதுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இன் ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இன் ஸ்கூல் எஜுகேஷன்னா இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து ஏதோ 3 இயர்ஸா 5 இயர்ஸா சர்வீஸ் இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஇஓக்கு எழுதலாம். மேபி டைரக்டாவும் ஏதோ இது முடிச்சிருந்தா டைரக்டாவும் எழுதுறாங்க. இதுவும் செம்ம போஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் போஸ்ட் சூப்பரா இருக்கும் எழுதலாம். தென் டிசம்பர்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அதுக்கு நடக்க போகுது. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். டேட்ஸ் எதுவும் கொடுக்கல, வேகன்சிஸ் எதுவும் கொடுக்கல. இனிமேல் தான் வேகன்சிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. டென்டேட்டிவா இப்ப நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பி ப்ரிப்பேர் ஃபார் த அபவ் எக்ஸாம்ஸ். இதான் நீங்க எந்தெந்த எக்ஸாம் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. ஆல் தி பெஸ்ட்.